நாகை அரசு மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து புதிய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகாமையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டுகளை நெருங்கியுள்ள அந்த மருத்துவமனையானது தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது நாகை நகர்பகுதி மக்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு அது போராட்டத்தை தூண்டுவதற்கு ஒரு ஊன்றுகோலாக அமைந்துள்ளது என்றே கூறலாம். குறிப்பாக நாகப்பட்டினத்தில் இயங்கி வந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதாவது இந்த ஒரத்தூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட நிலையில இங்கிருந்த தலைமை அரசு மருத்துவமனையானது அங்கு இடம் மாற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த மருத்துவக் கல்லூரிக்கு இந்த மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்பட்டதால் இப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கிட்டத்தட்ட 1,40,000 மக்கள் தொகை உள்ள நாகை நகர் பகுதியை சுற்றியுள்ள மக்கள் இந்த பகுதியில் மீண்டும் அரசு மருத்துவமனையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், இங்கிருந்து ஒரத்தூர் செல்ல மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகுவதாக கூறி பலகட்ட போராட்டங்களை நடத்திய சூழலிலும் எந்தவித உடன்பாடு எட்டப்படாத நிலையிலே தற்பொழுது போராட்டம் சாலை மறியல் போராட்டமாக மாறி மிகப்பெரிய போராட்டமாக வெடித்துள்ளது. இதன் காரணமாக நாகையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. குறிப்பாக நாகை புதிய பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் நாகூர், அதே போல திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட அப்பகுதிகளில் செல்லும் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இப்பகுதியில் உள்ள இந்த போராட்டக்காரர்களை கேட்கலாம். போராட்டம் எதுக்காக ஈடுபட்டிருக்கீங்க, என்ன மாதிரி கோரிக்கை? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க நாகப்பட்டினம் டவுன்ல புதிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல நாகை அரசு தலைமை மருத்துவமனை இயங்கிக்கிட்டு இருந்தது. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரத்தூர்ல. இது பொதுமக்களுக்கு தெரியாது, அது ஒரு மெடிக்கல் காலேஜுங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்திருக்க தமிழக அரசு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருந்த தலைமை அரசு மருத்துவமனையை இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரத்தூர்ல ஆரம்பிச்சிருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜுக்கு கம்ப்ளீட்டா இங்க உள்ள எக்யூப்மெண்ட்ஸ், இன்பேஷன்ட், அவுட் பேஷன்ட் சர்வீஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது குறித்து இந்த நாகப்பட்டினம் பொதுமக்களும் சரி, நம்பியார் நகர் தலைமை கிராம முக்கியஸ்தர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அது சிறப்பான முறையில பண்ணியிருந்தோம். அதுக்கு அதிகாரிகள் எல்லாருமே பேசி என்ன பண்ணாங்கன்னா, வர 1ஆம் தேதி ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து எங்களுக்கு பழைய நிலைமைக்கு மீண்டும் அவுட் பேஷன், இன்பேஷன்ட், மார்ச்சரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே இயங்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த மக்களையும் புறக்கணிச்சுட்டு தமிழக அரசானது மீண்டும் மெடிக்கல் காலேஜை அங்கேயே ரன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பொதுமக்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தி ஆயிடுச்சு. ஸோ அதிருப்தி ஆனதுனால இங்க உள்ள பொதுமக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1,60,000 பேருக்கு மேல இங்க வசிக்கிற மக்களை புறக்கணிச்ச இந்த அரசை கண்டித்தும், இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை கண்டித்தும் மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு மீண்டும் நடைபெறும் என்று இந்திய வர்த்தக தொழிற்சங்க குழுமத்திற்கும் மற்றும் நாகை நம்பியார் நகர் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் கொடுத்த வாக்குறுதியை இந்த தமிழக அரசு கடைபிடிக்கல. அதை கண்டித்து இன்று பொதுமக்களுடைய சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் காலையிலே அறிவிச்சு நாங்க எல்லாமே ஒத்துழைப்பா இருந்து பண்ணோம். ஆனா இருந்தும் அது குறித்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் எங்களை யாருமே பேசாததுனால இன்று பொதுமக்கள் அனைவரும் மிக ஒத்துமையான முறையில் சாலை மறியல் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது தமிழக அரசு கண்டிப்பா கவனிச்சு இது மிகப்பெரிய மக்கள் போராட்டமா வெடிக்காம பார்த்துக்கிட்டு மீண்டும் மக்களுக்கு அதே பழைய தலைமை அரசு மருத்துவமனையை மீண்டும் இயங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே உள்ள நாகை மக்களின் சார்பாகவும், இளைஞர்களின் சார்பாகவும், பொதுமக்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் கோரிக்கையை நாங்கள் இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் நிரூபிச்சுக்கிறோம். நிச்சயமாக, அதாவது அறவழியில் போராடிய மக்களை போராட்டத்திற்கு தூண்டியதாகவும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் ஒருமித்த கோரிக்கை என்னவென்றால், இணை இயக்குநரின் கட்டுப்பாட்டில் நாகை புதிய பேருந்து நிலையம் அருகாமையில் ஏற்கனவே. நன்றி பாலமுத்துமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.